வைக்கம் போராட்ட வெற்றியின் நூற்றாண்டு நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. கேரள மாநிலம் வைக்கம் நகரில் மகாதேவர் கோவில் தெருவில் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து நடைபெற்ற வைக்கம் போராட்டம் பெரியார் தலைமையில் தீவிரம் அடைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த வெற்றியின் நூற்றாண்டு நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. வெற்றியின் நினைவாக தமிழக அரசு அமைத்துள்ள பெரியார் நினைவகம், நூலகம் மற்றும் சிறுவர் பூங்கா 8.14 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வருகிறது. நேற்றிலிருந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய், சீமான் என யாராலும் உரசி பார்க்க முடியாத இரும்பு கம்பி திமுக என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இது ராமர் பூமியா ராமசாமி பூமியா என்று கேட்டால் ராமர் பூமிதான் என உரக்கச் சொல்வோம் என்று குறிப்பிட்டார். அதற்கு சாட்சியாக திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றியது என்றும் தெரிவித்தார். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சனாதனத்தை எதிர்க்கும் இயக்கமாக திமுக உள்ளதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடிகளை, கொடி கம்பங்களை அகற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கில் சித்தன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மதுரை விளாங்குடியில் அதிமுக கொடிக்கம்பம் வைக்க மாநகராட்சி அனுமதி மறுத்ததாகவும், அதேவேளையில் திமுக கொடிக்கம்பம் வைப்பதற்கு அங்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் காவல்துறை தலைவரை மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டார். தமிழகத்தில் கொடி கம்பங்கள் வைக்கப்பட்ட இடங்களில் எத்தனை விபத்துக்கள் நடைபெற்றன, இதுவரை எத்தனை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ரா பதவியேற்றுக் கொண்டார். அவர் 3 ஆண்டுகள் இந்த பதவியில் இருப்பார். ரிசர்வ் வங்கியில் 6 ஆண்டு காலம் பணியாற்றிய சக்தி காந்ததாஸ் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமை இடத்தில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஊழியர்களும் அதிகாரிகளும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ரிசர்வ் வங்கியின் துணைத் தலைவர் சாமிநாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகை, கோவை, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.